ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் இருக்க அண்ணா வீட்டுக்கு 3 டேஸ் ட்ரிப்பு போயிருந்தோம். சென்னையில் ஒரு சில இடங்களை விசிட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரில் நைட்டு 10:50க்கு சேரன் எக்ஸ்பிரஸில் கிளம்புனோம். மார்னிங் 7 o'clock சென்னை ரீச் ஆகிட்டோம். அண்ணா வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 3 o'clock மேலே வெளியில் போகலான்னு கிளம்பிட்டோம். கிட்ஸ் வச்சுட்டு நைட்டு ட்ரெயின் ட்ராவல் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணதுமே வந்துட்டோமான்னு டே டைம் வந்தால் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நைட்டு ட்ரெயின் ட்ராவலில் நைட்டு தூங்குனா காலையில் எந்திரிக்கும் போது சென்னை ரீச் ஆகிடுவோம். இப்போது நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்த பிளேஸு சென்னை திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் சன்னதி. இந்த கோவில் சென்னை சிட்டிக்குள்ளே ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப ஸ்பேஷியஸாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக போகிற டைமில் முருகருக்கு பாலபிஷேகம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலில் எல்லோரும் அமைதியாக உட்காந்து அபிஷேகமெல்லாம் பண்ணுறது பார்த்துட்டு இருந்தாங்க. அபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்காக திரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நிறையா பேர் உட்காந்து தியானமெல்லாம் பண்ணினாங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் முருகரோட தீவிர பக்தர். சண்முக கவசம், குமாரஸ்தவம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இவரை பற்றி முக்கியமாக சொல்லணுன்னா 1923 வருஷம் இவர் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு குதிரை வண்டி இவர் கால் மேலே ஏறிடுச்சு. பக்கத்தில் இருந்தவங்க இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. இப்போ இருக்கிற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பாம்பன் சுவாமிகள் ஆப்ரேஷன் பண்ண மறுத்து சண்முக கவசம் பாராயணம் பண்ணியிருக்காரு. 10 நாளுக்கு அப்புறமா முருகன் மயிலில் அவர் கண்ணெதிராக தோன்றியதாகவும் அவரை பிளஸ் பண்ணினதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் மறைஞ்சு போயிருக்காரு. பாம்பன் சுவாமிகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமையே அடுத்த நாள் அவர் எந்திரிச்சு நடந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பாம்பன் சுவாமிகள் கூட இருந்தவங்க, அதுக்கப்புறம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாமே சாட்சியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் பாம்பன் சுவாமிகள் தங்குன ரூமு அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு நினைவாக வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி அவருக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த முருகரோட பக்தர் சன்னதிக்கு போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த கோவிலில் ஈவினிங் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இதுக்கு இலவச விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் போட்டிருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் போனது ஒரு ரேண்டமாக ஒரு டே தான், ரொம்ப ஸ்பெஷலான டே எல்லாம் இல்லை. ஆனால் அப்போவே அவ்வளோ பேர் பூஜையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் வந்துட்டே இருந்தாங்க. இந்த இலவச முகாம்னு போட்டிருக்கிறது செப்ரேட்டாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அங்கேயும் நிறைய பேர் லைனாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ப்ரைவசி ரீசன்னால் நான் அவங்கள எடுக்கலை. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியில் எல்லாரும் ஒன்றா நின்று செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பீச் போகிற வழியிலேயே பக்கத்தில் ஆறுபடை முருகன் கோவில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு போகலான்னு கிளம்பிட்டோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக திருவான்மியூரில் இருக்கிற ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போகலாம் வாங்க. இந்த கோவிலோட சிறப்பே ஆறுபடை முருகன் கோவிலுக்கும் போகிற பலன் இந்த ஒரு கோவிலுக்கு போனாலே கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆறுபடை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. பெசன்ட் நகர் பீச்சுக்கு பக்கத்தில். இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு செவ்வாயோ வெள்ளியோ சஷ்டியோ கிருத்திகை நாள் அன்னைக்கு போகலை, சாதாரண ஒரு நாளில் தான் போயிருந்தோம். ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க. கோயம்புத்தூரில் கூட சாதாரண நாட்களில் கோவில்களில் இவ்வளோ கூட்டம் இருக்காது. இங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது. பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை, சுவாமிமலை எல்லா சாமிக்குமே தனித்தனியாக சன்னதி இருந்தது. இந்த கோவிலில் விநாயகர், சிவன், குருவாயூரப்பன் இந்த சாமியும் தனியாக சன்னதி இருந்தது. பீச் ஓரத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே ப்ளசண்ட்டாக இந்த கோவில் இருந்தது. கல்லுலேயே இந்த கோவில் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆறுபடை முருகன் கோவில் இந்த இடத்துல வரப்போகுதுங்கிறத பாம்பன் சுவாமிகள் முன்னாடியே கணிச்சிருக்காரு. இந்த ஆறுபடை முருகன் கோவில் 2000 டைமில் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கான இடத்தையும் எம்ஜிஆர் காலத்தில் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க.
இந்த கோவிலோட தல விருட்சம் இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மரமாக இருந்தது. இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப அழகான மரம். எல்லா சன்னதிக்கும் தனித்தனியாக போய் கும்பிட்டுட்டு கோவில் பிரகாரத்தையும் சுற்றி வந்தாச்சு. இந்த கோவில் தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியான இடம்னு சொல்கிறாங்க. ஈவினிங் டைம் இந்த மாதிரி கோவிலுக்கு வர்றது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியும் அமைதியையும் கொடுக்குது. என்னடா சென்னைக்கு வந்துட்டு கோவிலாக சுற்றிட்டு இருக்காளேன்னு நினைக்கிறீங்களா? பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம் தாங்க கிளம்பி வந்தோம். சரி, போகிற வழியிலேயே வந்துட்டு இந்த சாமி கோவிலெல்லாம் இருந்தது. நிறைய டைம் இருந்தது, அதனால் இங்கேயும் விசிட் பண்ணிடலான்னு வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் ஓரமாகவே வந்து அஷ்டலக்ஷ்மி கோவில் இருக்குது. அந்த கோவில் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். வேறு யாராவது அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆறுபடை முருகனையும் தரிசிச்சுட்டு இப்போ பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த பீச் ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிஸியான ரோடு, பிஸியான மக்கள். ரோடு கிராஸ் பண்ணினதும் பீச் வந்தாச்சு. இந்த பீச் எல்லாம் நிறைய நம்ம மூவிஸில் பார்த்துருப்போம். மூவிஸ்லலாம் பார்த்த இடங்களை இப்போ நேரில் பார்க்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. குட்டி பையன் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறக்கு ரொம்பவே சௌரியமாக போயிடுச்சு. குதிரை சவாரி போகிறதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணினா. இந்த பிளேஸ் எல்லாம் நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். எல்லா பக்கமும் நடந்தே டயர்ட் ஆகிட்டோம். சரி, இந்த சோளம் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் போல் இருக்குது. அந்த அக்கா எங்களையே பார்த்தாங்க, நிஜமாவே வேணுமா அப்படின்னு. ரொம்ப நேரம் தீயில வாட்டுன்னு வாட்டுனாங்க. ஆனால் அது பிஞ்சு சோளமாக இருந்ததுனால அந்த சோளம் ஃபுல்லாக கருப்பு கலர் புகை தான் இருந்துச்சு. பிஞ்சு சோளத்தை சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது, நல்லாவே இல்லை. அதை வாங்குகிற கேப்பில் இங்கே மகி இந்த பலூன் ஷூட்டிங் பண்ணினா. நிறையா பலூன்ஸ் ஷூட் பண்ணினா. எல்லா பலூனையும் ஷூட் பண்ணிட்டா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குட்டி பையனை அம்மா வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. நாங்கள்லாம் போய் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டோம். இந்த டைம்லேயும் தண்ணியில் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பீச்சில் விளையாடுறதுக்காகவே எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். குழந்தைங்களுக்கு தண்ணியில் விளையாடுறதே ஒரு தனி ஜாலி தான். இங்கே தண்ணியில் விளையாண்டா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் பிளேஸ் இருக்குது. பெரியவங்க விளையாண்டாங்கனாலும் நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெளிச்சத்தில் வந்திருந்தோன்னா இன்னுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். நாங்கள் ஆறுபடை முருகன் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு பீச்சுக்கு வரதா தான் பிளானு. திடீர்னு பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கும் போனதுனால பீச்சுக்கு வரும்போது லேட் ஆகிடுச்சு. ஆனால் கிட்ஸு நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. இந்த ஈவினிங் டைமில் கடல் காற்று வாங்கிட்டு கிட்ஸ் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே விளையாடி முடிச்சுட்டு போகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டின்னர் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த நாளெல்லாம் எங்கெல்லாம் போனோங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.